ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு சுவையான மொறுமொறுப்பான பிஸ்கட் பஜ்ஜி செய்ய போறேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்வீட்லெஸ்ஸான பிஸ்கட்டை இந்த மாதிரி 2 உடச்சி வச்சுக்கணும். அதுக்கு மாவு கலக்கிறதுக்கு கடலை மாவு 1 கப்பு, கரம் மசாலா பவுடர் தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஆப்ப சோடா கொஞ்சம். வாங்க நாம இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு மாவு போட்டுக்கணும். அதுல கொஞ்சமா வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்காக கொஞ்சமா போட்டுக்குங்க. இங்க பாருங்க, சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் போதும் அது காரம். ஏன்னா மிளகுத்தூள் போட போறோம் இல்லையா, அதனால. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் கொஞ்சம் வாசனைக்காக. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அடுத்த ஜீரண சக்திக்காக கடலை மாவு சேர்க்கறதுனால ஜீரணத்துக்கு கொஞ்சமா பெருங்காயம். அடுத்து பஜ்ஜிக்கு நல்ல பொசு பொசுன்னு வரும் இல்லைங்களா, அதுக்காக ஆப்ப சோடா கொஞ்சம். இப்ப நாம பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணலாம். வீட்டிலே கடலை மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப நேர்த்துடக்கூடாது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் செய்யறது இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்ல நீங்க டீ டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வித்தியாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு மாவு கலக்கணும். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம ஸ்டவ் பற்ற வைக்கலாம். என்ன காஞ்சிடுச்சுங்க. இப்ப நம்ம பிஸ்கட் பஜ்ஜி செய்ய போறோம். இங்க பாருங்க, உடச்சி வச்ச பிஸ்கட்டை இந்த மாதிரி ஒன்னொன்னா இந்த மாவுல டிப் பண்ணி நம்ம அழகான பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். வீட்லயே இந்த மாதிரி பஜ்ஜி மாவு தயார் பண்ணிக்கலாம். டக்குனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா 1 கப் கடல் மாவு இருந்தால் வீட்டில் மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, போட்டுட்டு டக்குன்னு ஒரு பஜ்ஜி செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிஸ்கட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா 10 நிமிஷம் தான் ஆகும் செய்யறதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டுன்னா குயிக்கா செஞ்சுக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப தீய வைக்காதுங்க, கறிவிடும். மிதமான தீயில வைக்க. வீட்லயே தயார் பண்ண பஜ்ஜி மாவுனால அது கலர், ஃபுட் கலர்லாம் நம்ம எதுவுமே போடல. சுவையான பிஸ்கட் பஜ்ஜி ரெடி ஆயிட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஈவினிங்ல டீ டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் வீட்லயே. ஃபுட் கலர்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப ரெட்டிஷா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது பாருங்க, நேச்சுரலா இருக்கு பாருங்க, நம்மளே தயார் பண்றது இல்லையா. இது பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கம்மா, நான் அந்த பிஸ்கட் பஜ்ஜி செஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க.
செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பஜ்ஜி எடுத்து பாருங்கம்மா, சுவையான மொறுமொறுப்பான பிஸ்கட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இன்னைக்கே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.